ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. சிவ 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 சிவ. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. இன்று சனி மகா பிரதோஷத்தை எல்லோரும் எல்லா இடங்களிலும் சிவாலயங்களிலும் குறிப்பாக நரசிம்மர் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றாரோ நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து அதிகமான பானகங்களை படைத்து நீர்மோறு பானகம் இப்படி நரசிம்மருக்கு தேவையான நல்ல கையால் அழைத்த சந்தன காப்பு குழு குழு என்று போடுவதும், நரசிம்மர் காயத்ரி, நரசிம்மர் அஷ்டோத்திரம், நரசிம்மர் சகசிரநாமம், உக்ரம்பீரம் மகாவிட்டும் என்கின்ற மந்திரங்களையும் கராவலம்ப ஸ்தோத்திரம் சொல்வதும் அற்புதமான வாழ்க்கையில் தைரிய குறைவு இருந்தால் நல்ல தைரியமாக எதையும் துணிவாக சந்திக்க நல்ல மனோதிடகாத்திரம் ஏற்படும். மேலும் இன்று மதியம் 1:48 பிறகு அஸ்வினி நட்சத்திரமானது வருவதால் வீட்டில் வைத்திருந்தால் ஸ்படிகலிங்கத்திற்கு குறைந்தது 1 அவுன்ஸாவது நல்ல சுத்தமான இஞ்சி சாறை எடுத்து ருத்ர காயத்ரி சொல்லி அபிஷேகம் செய்து அதை எடுத்து வைத்துக்கொண்டு சிறிது தேனுடன் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை சிறிது சாப்பிட்டால் உடல் பூர்ண ஆரோக்கியம் பெறும். அப்படி ஆரோக்கியமாக இருந்தாலும் எதிர்வரும் காலங்களிலே தொற்று நோய் பற்றி கொள்ளாதது. இப்படி அஸ்வினியும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருவது மிகவும் அபூர்வமாக இருக்கும். மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கும் மிகவும் உதவியாக இருக்கும். மேலும் காலையில் இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் என்று சொல்வார்கள். இப்படி விதமான சகல மருத்துவ சக்தியில் கொண்ட இன்று அஸ்வினி தேவதைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வதும், அஸ்வினி நட்சத்திர லிங்கங்களை திருவிடைமருதூர், திருவட்டீஸ்வரம்பேட்டை, சென்னை இங்கே உள்ள நட்சத்திர லிங்கங்களுக்கு வழிபடுவதும், திருத்துறைப்பூண்டியிலே உள்ள பிறவி மருந்தீஸ்வரர் கோயில் ஆலயத்தில் வழிபடுவதும், அபிஷேக ஆராதனைகள் தான தர்மங்கள் செய்து மூலிகை கீரைகளினால் பொன்னாங்கண்ணி, பசலைக்கீரை இப்படி கீரை வகை உணவுகளை தானம் கொடுப்பதாலும் எதிர்காலத்தில் நோய்கள் பரவும் அபாயமானது இருப்பதாக ஞானபத்திர கிரந்தங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு இப்பொழுதே நாம் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். இப்படி பலவிதமான பொருள்களிலே கலப்படங்கள், சுத்தம் இல்லாமை இவைகள் வந்து கொண்டே இருப்பதால் ஒரு ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்பட்டு உடலுக்கு மனசுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டு கொண்டு வாடும் பல கோடி குடும்பங்கள் இருக்கின்றது. அவர்களுக்கும் இது உதவும். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கின்றது. காலை 6 மணி முதல் 1:48 வரை ரேவதியுடன் கூடிய சனிக்கிழமை பிரபலாஷ்ட யோகம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நல்ல காரியங்களை தவிர்த்து தான தர்மங்கள், கோயில் பூஜைகள் மட்டும் ஈடுபட வேண்டும். நாளை பரணி நட்சத்திரத்துடன் கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதியம் 11:45 ஆரம்பிக்கின்றது. அதனால் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களெல்லாம் நிறைய அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று குறைந்தது அவர்களுடைய வயதுக்கு உள்ள அளவு விளக்கேற்றுவதும், இல்லை என்றால் 8 வகை 8, 17, 26 என்கின்ற முறையிலே திருவிளக்கு ஏற்றி தான தர்மங்கள் செய்வதும், நாளைக்கு ஆரஞ்சு கலர் நிறமுள்ள கேசரி படைத்து கொடுப்பதும், கோதுமை மாவினால் செய்யப்பட்ட கோதுமை அல்வா, கோதுமை சப்பாத்தி, கோதுமை பூரிகளை தானம் கொடுப்பதும், நிறைவேறாத சுப காரியங்கள் எல்லாம் நிறைவேறி சந்தோஷம் கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள். ஆகினால இன்று சிவலிங்கம், ஸ்படிக சிவலிங்கத்தை வைத்து உள்ளவர்கள் அதில் வீட்டில் செய்யலாம். அப்படி இல்லாதவர்கள் சில இடங்களிலே சுவாமிக்கு உதாரணமாக திருவையாறு, இந்த சப்த விடங்கள், இந்த இடங்களெல்லாம் விடங்கர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ சில இடங்களிலே ஸ்படிகத்தினாலான சிவலிங்க பூஜை நடைபெறும். அதிலும் பங்கு பெறலாம். ஆனால் ஸ்படிக லிங்கத்தில் செய்கின்ற பூஜையினுடைய பலன் சொல்லி மாளாத சக்தியை கொடுக்கும். இதை நாட்டு வைத்தியம், ஆயுர்வேதம், சித்த வைத்தியம் செய்கின்றவர்கள் தொடர்ந்து செய்தால் கைராசி என்கின்ற ஒரு பெயர் ஏற்படும். இன்று வேக வைத்த கொள்ளை குதிரைகளுக்கு வெள்ளத்துடன் கலந்து தானம் கொடுத்தால் படிப்பிலே நல்ல ஞாபக சக்தி, விரைவாக எல்லாத்திற்கும் நல்ல பதில்களை கொடுக்கின்ற தைரியமும் ஞானமும் புத்தி சக்தியும் ஏற்படுகின்ற அற்புதமான நல்ல நாள். ஸ்திரவாரமாக இருந்தாலும் பிரபலாரிஷ்ட யோகம் கூடி வருவதால்
இறைநாமங்களை தவிர வேறு எந்த விதமான பேச்சுக்களையும், கையெழுத்து, ஒப்பந்தம் எதையும் செய்ய வேண்டாம் என்று எல்லோருக்கும் தெரியும். இதை எல்லோரும் ஜோதிடர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், பஞ்சாங்கம் பார்த்து கொடுப்பவர்கள், நாள் நட்சத்திரம் கிரகப்பிரவேசத்திற்கு நாள் கொடுத்து உதவுபவர்களெல்லாம் இதை கடைபிடிக்க வேண்டும். மனையடி சாஸ்திரம், வாஸ்து சாஸ்திரம் இப்படி பார்க்கின்றவர்களெல்லாம் இதையும் சேர்த்து சொல்வதால் பொது ஜனங்களுக்கு உதவியாக இருக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாளர் அருணாச்சலா.